நிறவெறிக்கு எதிரான போராளி நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகால சிறைவாசத்தையும் புன்சிரிப்போடு ஏற்றுக்கொண்டு வருங்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள முடியும் என்பதை வாழ்ந்து காட்டினார். கசப்பற்ற, குரோதமற்ற, இரத்தம் சிந்தாத வெற்றி சாத்தியம் என்பதை நிரூபித்து காட்டினார். அரங்கில் நிறைந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கருப்பு இன மக்களின் துயரத்தில் கருஞ்சட்டைகள் பங்கேற்றுக் கொள்ளுகிற நிகழ்வாகவே இதனை நான் பார்க்கிறேன். வாழ்கிற காலத்தில் இப்படி உலகம் முழுவதையும் தன்பால் ஈர்த்த ஒரு மாமனிதர், இன்னமும் சரியாக சொன்னால் எதிரிகளை கூட ஈர்க்கிற ஒரு மாபெரும் ஆற்றல் உடையவராக விளங்கிய மண்டேலா அவர்களினுடைய நினைவேந்தலை நாம் இன்றைக்கு இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை பற்றியும் அவருடைய பெருந்தன்மை பற்றியும் நண்பர் கலி பூங்குன்றன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள். அந்த டி கிளார்க் என்பவரையே 94 அதிபராகிற போது துணை அதிபராக அவர் ஆக்கியதையும், தன்னுடைய பதவியேற்பு விழாவிற்கு சிறை அதிகாரிகளை அழைத்ததையும் பூங்குன்றன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த சிறை அதிகாரி யார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் ராபன் தீவு என்கிற சிறையிலே இருந்தபோது 62 கைது செய்யப்பட்டு முதலில் அவர் ராபன் தீவிலே தான் அடைக்கப்பட்டார். அதற்கு பிறகு வெவ்வேறு சிறைகளுக்கு அவர் மாற்றப்பட்டார். அந்த ராபன் தீவு சிறையிலே இருக்கிற நேரத்திலே தான் சுண்ணாம்பு பாறைகளை உடைக்கிற அந்த கடுமையான வேலையை அவருக்கு கொடுத்தார். எப்படி பெல்லாரி சிறையிலே நம்முடைய ஐயா தலைவர் பெரியார் அவர்கள் கல் உடைத்தார்களோ, அப்படி சுண்ணாம்பு பாறை உடைப்பது என்பது ஒன்றை நாம் நினைத்து பார்க்கலாம். நம் வீட்டிலே கூட அல்ல, பக்கத்து வீட்டிலே சுண்ணாம்பு பூசினால் கூட ஏறத்தாழ 2-3 நாட்களுக்கு இந்த வீட்டில் வெக்கை தாழாது என்கிற நிலை இருக்கும். ஆனால் அந்த சுண்ணாம்பு பாறைகளை உடைத்து தான் அவருடைய கண் பார்வை கூட மங்கலாக போயிற்று. வெளியே வருகிற போது மண்டேலாவினுடைய கண் பார்வை மங்கியதற்கு அடிப்படையான காரணம் அந்த சுண்ணாம்பு பாறைகளை உடைத்ததுதான். அதுவும் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரைக்கும் சுண்ணாம்பு பாறைகளை உடைக்கிற போது யாருடனும் பேசக்கூடாது என்கிற அத்தனை கடுமையான நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் அத்தனை துன்பங்களுக்கும் உள்ளானாரே. அந்த துன்பங்களை எந்த சிறை அதிகாரி கொடுத்தாரோ அந்த சிறை அதிகாரியையும் தன்னுடைய பதவியேற்பு விழாவிற்கு அழைத்த ஒரு பெருந்தன்மையை உலகத்தில் இனி பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை. அது அவர் சிறைக்கு போய் வந்ததற்கு பிறகு மட்டுமல்ல, சிறைக்கு போவதற்கு முன்னால் மண்டேலா ஆற்றிய உரையிலேயும் கூட ஒன்றை அவர் அழுத்தமாக சொல்லுகிறார். வெள்ளையர்களின் ஆதிக்கத்தை நாம் ஏற்க முடியாது. இதை சொல்லி நிறுத்தியிருந்தால் அது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அடுத்த வரியிலே தான் மண்டேலாவினுடைய உயரம் நமக்கு தெரிகிறது. அவர் சொல்லுகிறார், வெள்ளையர்களின் ஆதிக்கத்தை நம்மால் ஏற்க முடியாது, கருப்பர்களின் ஆதிக்கத்தையும் நம்மால் ஏற்க முடியாது. சமத்துவம் என்பதுதான் நம் கோட்பாடே தவிர யாரும் யாரையும் ஆதிக்கம் செய்வது நமக்கு உடன்பாடு இல்லை என்று அத்தனை தெளிவாக சொன்ன மனிதன்தான் மண்டேலா. அதனாலே தான் அவரால் அதிபராக பொறுப்பேற்றதற்கு பிறகும் கூட ஒன்றை குறிப்பிடுகிறார். நாம் பொறுப்பேற்றிருக்கிறோம், வெள்ளையர்களை விரட்டிவிட வேண்டும் என்பதில்லை. இங்கே குறிப்பிடுகிற போது இன்றைக்கும் அந்த கிரிக்கெட் விளையாட்டு குழுவிலே 13 பேர் வெள்ளையர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். மண்டேலா அதற்கும் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். அது சமமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லை என்றாலும் நூற்றாண்டு கணக்கிலே இந்த மண்ணிலே வாழ்ந்து விட்டார்கள். எனவே அவர்களையும் நம் சகோதரர்களாகவே ஏற்றுக்கொள்ளுவோம் என்று சொன்ன அந்த ஒரு பெரிய மனமும் அவரிடத்திலே தான் இருந்தது. எனவே அவர் எப்படி அந்த போராட்டத்தை வழி நடத்தினார் என்றால் ஒரு இனவாதமாக இல்லை.
இன்னொருவனை அழித்து விட வேண்டும் என்கிற நோக்கிலே இல்லை. எங்களுக்கான கௌரவமும் சமத்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான போராட்டமே தவிர இன்னொருவர் மண்ணை அபகரிப்பதற்காகவோ இன்னொரு இனத்தை அழிப்பதற்காகவோ இந்த போராட்டம் இல்லை என்பதிலே அவர் தெளிவாக இருந்தார். அதனாலே தான் அவர் நடத்தியது ஆயுத போராட்டமா அகிம்சை போராட்டமா என்கிற கேள்விக்கு அவர் ஆயுத போராட்டத்தின் பக்கம் வந்து போனார் என்பது உண்மைதான். ஆனால் ஆயுத போராட்டத்திலே அவர் நிலை கொள்ளவில்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்திலே இன்றைக்கு இருக்கிற விடுதலை போராளிகளின் தலைவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் என்கிற கணக்கெடுப்பிலே 3 பெயர்களை இந்த உலகம் குறித்து கொண்டது. ஒருவர் நெல்சன் மண்டேலா, இன்னொருவர் யாசர் அராஃபத், மூன்றாமவர் தமிழீழ தலைவர் தேசிய தலைவர் பிரபாகர். இந்த 3 மனிதர்களைத்தான் இன்றைக்கு உலகத்தினுடைய விடுதலை போராளிகளிலே மிகப்பெரியவர்களாக மிக அரியவர்களாக உலகம் குறித்து கொண்டது. எனவே இந்த மூவரில் மண்டேலா எங்கே வேறுபடுகிறார் என்றால், மற்றவர்கள் இருவரும் முழுக்க ஆயுத போராட்டத்தில் திளைத்து நின்றவர்கள். அதுவும் நம்முடைய தமிழீழ தலைவர் பிரபாகரனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் ஆயுதங்களோடு தான் களத்துக்கு வந்தார். இறுதி வரையும் ஆயுதங்களோடு தான் அவர் போராடினார். ஆனால் மண்டேலாவினுடைய நிலை வேறாக இருந்தது. அவருக்கு காந்தியாரினுடைய பாதிப்பு இயல்பாக தென்னாப்பிரிக்காவினுடைய போராட்டத்தில் காந்தியாரினுடைய போராட்டம் அந்த பாதிப்பு நிச்சயமாக இருந்திருக்க கூடும். எனவே அப்படி அறவழியிலே தான் அவருடைய போராட்டம் தொடங்கிற்று. தன்னுடைய 32வது வயதில் 1950 தான் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்கு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி 50 இருந்து 60 வரைக்கும் 10 ஆண்டுகள் எந்த இடத்திலேயும் அங்கே குண்டு வெடிக்கவில்லை. ஏன் குண்டு வெடித்தது என்றால், மாவோ சொல்லுவதைப் போல நாம் ஏந்த வேண்டிய ஆயுதம் எது என்பதை நம்முடைய எதிரி தீர்மானிக்கிறான் என்பதுதான். அறவழியிலே பேசிய போது புரியாத காரணத்தால் தான் ஆயுதம் ஏந்த வேண்டிற்று. ஈழத்தின் வரலாறும் அதுதான். 1956 ஜூன் 5ஆம் தேதி இனி சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி என்கிற அந்த சட்டம் வந்தபோது ஈழ மக்கள் வெகுண்டு எழுந்து போராட்டத்திலே இறங்கினார்கள். 56 இருந்து 72 வரைக்கும் அங்கே நடந்த போராட்டம் அனைத்தும் அறவழி போராட்டம் தான். 70களிலே தான் இளைஞர்கள் கைகளிலே ஆயுதங்களை ஏந்தினார்கள். அதற்கு அடிப்படையான காரணம் அறவழி போராட்டத்தை, அந்த மொழியை சிங்களர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதனாலே சிங்களர்களுக்கு புரிகிற மொழியில் பேச வேண்டும் என்று 70களிலே வேறு வழியின்றி அவர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் என்பதை விட அவர்களின் கைகளிலே ஆயுதங்கள் திணிக்கப்பட்டன. அப்படித்தான் ஈழ மக்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1960 ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஆப்பிரிக்க மக்களுக்கு வந்தது. ஈழ போராட்டத்திற்கும் ஆயுத போராட்டத்திற்கும் இன்னொரு விதமான தொடர்பும் கூட உண்டு. பலர் கூறுகிற வேளையில் ஈழத்திலே தான் போராளிகளே மோதி கொண்டார்கள் என்று குறிப்பிடுவது உண்டு. உலகம் முழுவதும் நடந்த விடுதலை போராட்டங்களில் போராளி குழுக்களுக்குள் மோதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. ஜூலு இனத்திற்கும் சோசா இனத்திற்கும் இடையில் தென்னாப்பிரிக்காவிலே மோதல்கள் நடந்து கொண்டேதான் இருந்தன. ஆனால் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கூட அவருக்கு வழிகாட்டியாக இருந்த வால்டர் சிசூலு இருந்து அறநெறியை தான் பின்பற்றினார்கள் என்றாலும் எந்த ஒரு திருப்பும் எந்த நாளில் எந்த போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் ஆயுதம் ஏந்த நேர்ந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஷார்ப் வில்லி என்கிற இடத்திலே நடைபெற்று அந்த 5000 பேர் தங்களுடைய கடவுச்சீட்டுகளை கைகளிலே ஏந்தி போராடிய அந்த நேரத்திலே வெறும் துப்பாக்கிகளால் கூட அல்ல, பீரங்கிகளால் சுட்டு தள்ள தொடங்கினார்களே. அப்போதுதான் இனி அகிம்சை என்கிற மொழி இவர்களுக்கு புரியாது என்கிற முடிவுக்கு மண்டேலா வந்தார். அதுவும் 60களிலே மிக இயல்பான எழுச்சி தென்னாப்பிரிக்காவிலே வந்தது. அதற்கு அடிப்படையாக 2 காரணங்களை வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று 1957 கானாவிலே எழுந்த புரட்சியும் கானா பெற்ற விடுதலை. இரண்டாவதாக 1957 என்கிற ஆண்டை ஆப்பிரிக்க ஆண்டு என்றே ஐக்கிய நாடுகளவை அறிவித்தது. எனவே உலகம் முழுவதும் இருக்கிற மக்களிலேயே மிக கொடூரமான எல்லா விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டவர்கள் அந்த ஆப்பிரிக்க மக்கள், கருப்பு இன மக்கள். எந்த அளவிற்கு அவர்கள் அங்குலம் அங்குலமாக அவர்கள் வாழ்வில் சிதைக்கப்பட்டார்கள், அவமதிக்கப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள் என்பதை பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நிறவெறிக்கும் சாதி வெறிக்கும் பெரிய வேறுபாடுகள் இல்லை. அங்கே என்ன நிகழ்ந்ததோ அந்த கொடுமைகளெல்லாம் இங்கேயும் நிகழ்ந்திருக்கின்றன.
உணவிலே சிறுநீரை கலந்தார்கள், வாயிலே மலத்தை திணித்தார்கள் என்று தென்னாப்பிரிக்க வரலாற்று போராட்டத்திலே படிக்கிற போது திண்ணியமும் நமக்கு நினைவுக்கு வந்தே தீருகிறது. நிறவெறி கூட மட்டுப்பட்டிருக்கிறது நண்பர்களே, சாதி வெறி இன்றைக்கு வரைக்கும் மட்டுப்படவே இல்லை. எனவே இரண்டு போராட்டங்களும் சமூக நீதி போராட்டங்களிலே உலகம் ஒன்றை தெளிவாக அறிந்திருக்கிறது. நிறவெறி போராட்டத்தை உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகள் உணர்ந்திருக்கின்றன. ஆனால் இந்தியாவிலே இருக்கிற இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிற சாதி வெறி போராட்டங்கள் இன்னமும் அந்த அளவிற்கு போதுமான அளவிற்கு உலக நாடுகளின் கண்களுக்கு போய் சேரவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. எனவே அன்றைக்கு அப்படி அந்த நாட்டில் அப்படி ஒரு போராட்டம் நிகழ்ந்ததற்கான அடிப்படை காரணம் எதனாலே அது ஆப்பிரிக்க ஆண்டு என்று அறிவிக்கப்படுகிறது? ஆப்பிரிக்க மக்கள் வெறும் அடிமைகளாக, விடுதலை மறுக்கப்பட்டவர்களாக மட்டும் நடத்தப்படவில்லை. அண்மையில் தோழமை என்கிற ஒரு இதழிலே ஒரு செய்தியை நான் படித்தேன். எப்படி அந்த ஆப்பிரிக்க மக்கள் எத்தனை கொடுமையான ஒன்றுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை அந்த நிகழ்ச்சி கூறிற்று. 2002 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நெல்சன் மண்டேலா மன நிறைவோடும் மகிழ்வோடும் இருந்தார் என்று அந்த கட்டுரை தொடங்குகிறது. அவருடைய வரலாற்றை படித்துக் கொண்டு வருகிற போது கூட நமக்கு பல ஆண்டுகள், பல தேதிகள் அவர் வரலாற்றில், உலக வரலாற்றில், தென்னாப்பிரிக்க வரலாற்றில் முகாமையான நாட்கள் என்பதை நாம் அறிவோம். 1990 பிப்ரவரி 11 யார் மறக்க முடியும்? 27 ஆண்டுகள் சிறைவாசம் முடித்து மண்டேலா சிறையிலே இருந்து வெளிவந்த நாள் அந்த நாள். ஆனால் 2002 ஆகஸ்ட் 9 என்ன நடந்தது? எதனால் மண்டேலா அப்படி ஒரு மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியவராக இருந்தார் என்பதை எண்ணி பார்த்தால் அதற்கு பின்னாலேயும் ஒரு கொடூரமான கதைதான் ஒளிந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. கால்வின் என்று ஒரு பெண், அவள் கருப்பு இனத்திலே பிறந்தவள். இயல்பாகவே நாம் ஒன்றை அறிவோம், உடற்கூறுகள் ஒவ்வொரு இனத்திற்கும் மாறுபடுகிறது. நாம் அந்த உடற்கூறுகளின் அடிப்படையிலே உலகத்திலே இயல்பாக தோற்றங்களிலே மாற்றங்கள் இருக்கின்றன. காகதியர்கள் என்று சொல்லப்படுகிற ஐரோப்பியர்களினுடைய உருவம் வேறாக இருக்கிறது. மங்கோலியர்களினுடைய உருவ அமைப்பும் நிறமும் வேறாக இருக்கிறது. ஆஸ்திரேலியர்களினுடைய தோற்றமும் நிறமும் வேறாக இருக்கிறது. ஆப்பிரிக்க மக்களினுடைய உருவம் வேறாக இருக்கிறது. என்ன வேடிக்கை என்றால் அதிலாவது அந்த மாறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த சாதிய வேறுபாட்டில் நான் பல கூட்டங்களில், தொலைக்காட்சிகளிலே சொல்லி இருக்கிறேன். ஒரு 10 பேரை, 10 சாதிகளை சார்ந்தவர்களை, ஆண்களை இடுப்பில் துணியோடு மட்டும் கொண்டு வந்து நிறுத்துங்கள், யார் முதலியார், யார் பள்ளர், யார் செட்டியார் என்று எவனாவது சொல்லிவிட்டால் சாதியை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று சொன்னேன். எந்த விதத்திலும் வேறுபாடு இல்லாத உழைக்கும் மக்களையே பிரித்து வைத்திருக்கிற கொடூரமான ஒன்றுதான் சாதி. அதுதான் நம்முடைய முன்னாள் அமைச்சர் நண்பர் பொன்முடி அவர்கள், கவிஞர் கலி பூங்குன்றன் இங்கே குறிப்பிட்டாரே, மிக அருமையான ஆய்வு நூல் அது. அவரை நான் சந்திக்கிற போதெல்லாம் பல முறை அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். அந்த நூலை நீங்கள் தமிழிலே கொண்டு வாருங்கள். ஆப்பிரிக்க மக்களுக்கும் திராவிட இனத்திற்கும் இடையிலே நடந்த போராட்டங்களின் ஒப்புமையைத்தான் அந்த நூல் 4 பகுதிகளாக விளக்கி சொல்லுகிறது. தமிழிலே கொண்டு வாருங்கள் என்று நான் அவரிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே அப்படி 2 போராட்டங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது பல இடங்களிலே ஒப்புமைகள் உண்டு. ஒப்புமை கூட செய்ய முடியாத அளவிற்கு ஒரு கொடுமை நிகழ்ந்து அந்த கொடுமை மாற்றப்பட்ட நாள்தான் அந்த 2002 ஆகஸ்ட் 9 என்று அந்த செய்தி குறிக்கிறது. 1870 ஆண்டு, இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்க பெண் ஒருத்தியை வெள்ளைக்காரர்கள் அங்கே முதலில் லண்டனுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். எதற்காக என்றால், நான் முதலிலேயே சொன்னேன், உருவங்களிலும் தோற்றங்களிலும் நமக்குள்ளே அந்த இனங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வேறுபாடு உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆப்பிரிக்க மக்களினுடைய உடல் வாகு என்பது இயல்பான மற்ற உடல் வாகினை விட சற்று பெரியது. அவர்களினுடைய உதடுகள் பெரியன, அந்த பெண்களினுடைய மார்பகங்கள் பெரியன, அந்த உடல் அமைப்பு பெரியது. அதிலேயும் நான் குறிப்பிட்ட அந்த பெண்ணினுடைய உடல் அமைப்பு மிக மிக பெரியதாக, இயல்பிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக, மிகை வளர்ச்சி உடையதாக இருந்திருக்கிற காரணத்தினாலேயே அந்த பெண்ணை அழைத்து சென்று லண்டனிலே என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் எனக்கு சொல்ல கூசுகிறது. அந்த பெண்ணை நிர்வாணமாக நிறுத்தி ஒரு கண்காட்சி அகம்போல ஆக்கியிருக்கிறார். பாருங்கள், உலகத்திலேயே இந்த பெண்ணுக்கு வேறுபட்ட உடல் உறுப்புகள் இருக்கின்றன என்று அதற்கு காசுகளை வாங்கி கொண்டு, அந்த நாட்டினுடைய பவுண்டுகளை வாங்கி கொண்டு அந்த பெண்ணை பார்வையிடுவதற்கு காட்சி பொருளாக ஆக்கியிருக்கிற கொடுமையை காட்டிலும் இன்னொரு கொடுமை இருக்க முடியுமா?
அதற்கு பிறகு லண்டனிலே இருந்து அந்த பெண்ணை பிரான்சுக்கு கொண்டு போய் பிரான்சிலேயும் அங்கே கண்காட்சியகத்திலே நிறுத்தி வைத்து எல்லாம் முடிந்து நான் இறுதியாக சொல்ல இருக்கிற அந்த செய்தியை படிக்கிற போதே எனக்கு கலங்கிற்று. இறுதியில் அந்த பெண் பல்வேறு விதமான பாலியல் வல்லுறவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்தும் போனதற்கு பிறகு 25 வயதில் அந்த பெண் இறந்து போனாள் என்பதை விட 25 வயதில் கொன்றதற்கு பிறகு, சாகடிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பெண்ணின் உறுப்புகளை வெட்டி எடுத்து காட்சியகங்களிலே 150 ஆண்டுகளாக பார்த்திருக்கிற ஒரு சமூகத்தை நாகரிகம் மிகுந்த சமூகம் என்று எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தட்டுகளிலே ஸ்பூனையும் கரண்டியையும் வைத்து சாப்பிடுவதால் நாகரிகமான மனிதர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். மனிதர்களை மதிக்க தெரியாதவர்களுக்கு ஒரு நாளும் நாகரிகம் வந்து சேராது. இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளிலே நேர்ந்திருக்கிற மாற்றங்களை நாம் உண்மையாக பார்க்கிறோம். இன்றைக்கு வெள்ளை குழந்தைகளும் கருப்பு குழந்தைகளும் சேர்ந்து விளையாடுகிற காட்சியை கூட நம்மாலே அரிதாக கூட அல்ல, ஓரளவுக்கு இயல்பாகவே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நான் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிற போதெல்லாம் அந்த காட்சிகளை அங்கங்கே பார்க்கிறோம் என்கிற போது ஒரு பெரிய மன நிறைவு ஏற்படுகிறது. ஒரு நிகழ்வை நான் என் பயண குறிப்பிலேயே குறித்திருக்கிறேன். பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்திலே அடுத்த விமானத்திற்காக, அமெரிக்கா செல்கிற விமானத்திற்காக காத்திருக்கிற போது ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு வெள்ளை குழந்தையும் கருப்பு குழந்தையும் ஓடி ஓடி விளையாடுகிறது. எல்லோரும் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது நான் கூட இதை இவர்கள் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அனுமதிப்பார்களா என்று எண்ணினேன். என்ன நடந்தது என்றால் அந்த காட்சி உண்மையாகவே நடந்தது. அந்த 2 குழந்தைகளும் விளையாடி கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அந்த பிள்ளைகள் என்ன நினைத்தார்களோ கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டார்கள். சுற்றி இருந்த பயணிகள், வெள்ளையர்கள், கருப்பர்கள் எல்லோரும் சேர்ந்து கைதட்டி மகிழ்ந்த போது, அடடா, நாகரிகத்திற்கு இந்த உலகம் மறுபடியும் திரும்பி கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கை கிடைத்தது. எனவே இன்றைக்கு அந்த நிறவரி கூட மாறி இருக்கிறது. ஆனால் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் எத்தனை மோசமாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் இழிவாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பெண்ணினுடைய உறுப்புகளை இறந்து போனதற்கு பிறகும் கூட வெட்டி வைத்து அதனை கண்காட்சியகத்திலே கொண்டு போய் வைத்து ஒரு காட்சி பொருளாக ஆக்கியிருக்கிறார்கள். மண்டேலா பதவியேற்ற 94வது ஆண்டு பிரான்ஸ் நாட்டுக்கு எழுதிய முதல் கடிதம், நீங்கள் அந்த பெண்ணின் உறுப்புகளை திருப்பி அனுப்புங்கள், அவை காட்சி பொருள்கள் இல்லை, அவள் எங்கள் மண்ணின் மகள், எங்கள் மகளில் ஒருத்தியை நீங்கள் அவமதிப்பதை 150 ஆண்டுகளாக அவமதித்துக் கொண்டிருப்பதை எங்களால் ஏற்க முடியாது என்று எழுதிய கடிதத்திற்கு பிரான்ஸ் தேசம் முதலில் எழுதிய விடை என்ன என்றால், நாங்கள் அவமதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இப்போது இல்லை, ஆனாலும் அப்படி நாங்கள் திருப்பி அனுப்பினால் பிற நாடுகளிலிருந்தும் அப்படி கோரிக்கைகள் வரும், எனவே அதை நாங்கள் பரிசீலிக்க முடியாது. அப்படி சொல்லுகிற போதுதான் பிற நாடுகளிலும் இப்படிப்பட்ட கொடூரங்களை அவர்கள் செய்திருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் குறிப்பிடுவது புராதன சின்னங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், எனவே எல்லாவற்றையும் திருப்பி கொடுங்கள் என்று கேட்பார்கள், எனவே அப்படி செய்ய முடியாது என்று சொன்னதற்கு பிறகும் தொடர்ந்து வாதாடி கொண்டிருந்தவர் நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா என்கிற மனிதர் ஒரு விடுதலைக்கு போராடினார் என்பது மட்டுமல்ல, அவருக்கு பின்னாலே இருக்கிற ஆழமான மனிதநேய சிந்தனை என்பதற்காக நான் கூறுகிறேன். 99 நம்முடைய பூங்குன்றன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அவர் சாகும் வரை கூட அந்த நாட்டின் அதிபராக இருந்திருக்கலாம், அந்த மக்கள் ஏற்றிருப்பார்கள். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு அடுத்தவன் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விலகி கொண்டார். ஆட்சி பொறுப்பிலே இருந்து விலகி கொண்டாரே தவிர அவமதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்கிற நிலையிலே இருந்து மாறவே இல்லை. மீண்டும் மீண்டும் தொடர்பு கொள்கிறார். தனக்கு வழங்கப்படுகிற விருதுகளின் போதெல்லாம் எனக்கு இந்த விருதுகளை விட அதுதான் முதன்மையானது என்கிறார். 2002 ஆகஸ்ட் 9 அவர்கள் அனைத்தையும் திருப்பி அனுப்பினார்கள். வருத்தம் தெரிவித்து அனுப்பினார்கள். அந்த பெண்ணினுடைய சிதைக்கப்பட்ட உறுப்புகளை அரசு மரியாதையோடு கௌரவமாக அடக்கம் செய்த நாள்தான் 2002 ஆகஸ்ட் 9 என்பதை எண்ணி பார்க்கிற போது அன்றைக்கு அவருடைய மன நிகழ்வும் மன நிறைவும் மகிழ்ச்சிக்குமான காரணத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே மண்டேலா மிகப்பெரிய தலைவராக இருந்தார். மண்டேலா மிகப்பெரிய விடுதலை போராளியாக இருந்தார். மண்டேலா 27 ஆண்டு காலம் சிறைவாசியாக இருந்தார் என்பனவற்றையெல்லாம் தாண்டி மண்டேலா சாகும் வரை மாபெரும் மனிதராய் இருந்தார் என்பதற்கான அடையாளமாகத்தான் இந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இது 150 ஆண்டுகளுக்கு முன்னேதான். இப்போது முழுவதுமாக ஐரோப்பியர்கள் திருந்தி விட்டார்கள். இன்றைக்கு நிறவெறி என்பதே அங்கே இல்லை என்றெல்லாம் நாம் சான்றிதழ் கொடுத்து விட முடியாது.
அப்படி நடந்திருந்தால் மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவிலேயே போராட வேண்டிய தேவை இருக்காது. நான் நெல்சன் மண்டேலாவை பார்க்கிற போதெல்லாம் மார்ட்டின் லூதர் கிங்கையும் எண்ணி பார்க்கிறேன். 57 ஒரு கானாவிலே விடுதலை என்பது மட்டுமல்ல, 60 ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது மட்டுமல்ல, உலக நாடுகளினுடைய போக்குகளிலே கூட 50களுக்கு பிறகு நிகழ்ந்த அந்த போராட்டங்கள், அமெரிக்காவிலேயே அந்த போராட்டத்தை முன்னெடுத்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் என்று சொல்லுகிற அவருடைய போராட்ட முயற்சி, இவை அனைத்துமே கூட தென்னாப்பிரிக்க மக்களினுடைய உந்துதலுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது. அதிலே ஒரு நிகழ்வை நம்மாலே ஒரு நாளும் மறக்க முடியாது. 1955 ஆண்டு மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவிலே நடத்திய அந்த அறவழியினுடைய உறுதியான போராட்டம் இருக்கிறதே, அது இன்றைக்கும் உலக வரலாற்றில் மிகப்பெரிய போராட்டம். நீங்கள் மிக பலர் இங்கே இருக்கிற பெருமக்கள் செய்திகள் அறிந்தவர்கள். எனவே இங்கே நான் புதிதாக சொல்லுகிறேன் என்பதை விட அந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் பொதுமக்களிடத்திலே நாம் நிறைய இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஊடகங்கள் இவற்றை எழுத வேண்டியிருக்கிறது. ஊடகங்கள் இழிவான செய்திகளுக்கு பாய்ச்சுகிற விளம்பர வெடிச்சங்களை ஒரு நாளும் நல்ல செய்திகளுக்கு போதுமான அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய வேதனை. அந்த போராட்டம் 55 எதற்காக தொடங்குகிறது என்றால், 1955 கூட அந்த நிறவெறி எந்த உச்சத்துக்கு இருந்தது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக, பேருந்துகளிலே முன்பகுதியிலே வெள்ளையர்கள் தான் அமரலாம், பின்பகுதியிலே மட்டும்தான் கருப்பு இன மக்கள் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் அமரலாம். அந்த பின்பகுதியிலும் கூட வெள்ளையர்கள் வந்துவிட்டால் இவர்கள் இடத்தை விட்டு கொடுத்து விட வேண்டும், கடைசி வரைக்கும் நின்று கொண்டுதான் வர வேண்டும் என்பது மிக இயல்பாக இங்கிலாந்து நாட்டிலே அமெரிக்காவிலே எல்லா இடங்களிலும் இருந்த ஒரு சட்டம். அமெரிக்காவிலே அது மிக கடினமாக பின்பற்றப்பட்டது. ஒரு முறை ஒரு கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு பெண் பேருந்திலே ஏறி அமர்வதற்கு இடமில்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருந்த வேளையில் ஒரு இடம் காலியாயிற்று. அந்த இடத்திலே அந்த பெண் அமர்ந்தாள். அப்போது அங்கே வந்த வெள்ளை வாலிபர்கள் அந்த பெண்ணை இடச் சொன்னார்கள். அந்த பெண் சொன்னாள், என்னால் நெடுநேரம் நிற்க முடியாது, எனவே நான் அமர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னபோது அந்த பெண்ணை தரதரவென்று இழுத்து பேருந்துக்கு வெளியே தள்ளினார்களே. அப்போது தொடங்கிற்று அந்த போராட்டம். அப்போதுதான் மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார், இனி நாம் போராட்டத்தை கடுமையாக்க வேண்டும். இந்த பேருந்தில் அமர்வது என்பது ஒரு பெரிய நாடாளுமன்றத்திலே அமர்வது அல்ல. பேருந்திலே இருக்கையிலே அமர்வதற்கே இந்த நாட்டிலே இத்தனை பெரிய எதிர்ப்புகள் இருக்குமானால் இந்த ஜனநாயகத்திற்கு கூட போராடாமல் நாம் அச்சப்பட்டு கொண்டிருக்க முடியாது. எப்படிப்பட்ட போராட்டம் என்றால், உன் பேருந்திலே ஏறினால் தானே இருக்கையிலே இடம் தரமாட்டாய், போகட்டும், உன் பேருந்திலே இனி கருப்பு இன மக்கள் யாரும் ஏறமாட்டார்கள் என்று மார்ட்டின் லூதர் கிங் அறிவித்தார். 1955 ஏப்ரல் 1 வெளியிட்ட அந்த அறிவிப்பு இருக்கிறதே, இனி நாங்கள் யாரும் எந்த கருப்பு இன மக்களும் வெள்ளையர்களினுடைய உங்கள் பேருந்துகளிலே ஏறமாட்டோம் என்று அமெரிக்காவிலே அறிவித்த போது வெள்ளையர்கள் கூட முதலில் அதை எப்படி பார்த்தார்கள் என்றால், போகட்டும், நீ ஏறாவிட்டால் என்ன, நீ ஏறாவிட்டால் எங்களுக்கான பேருந்துக்கு ஒன்றும் நட்டம் இல்லை என்று கருதித்தான் அவர்கள் முதலில் அந்த போராட்டத்தை எதிர்கொண்டார்கள். ஆனால் என்ன ஆயிற்று? அமெரிக்கர்கள் வெள்ளையர்கள் முழுவதும் மகிழுந்திலே போகிறவர்கள், அந்த நாட்டினுடைய பேருந்தை கூடுதலாக பயன்படுத்துகிறவர்கள் கருப்பு இன மக்கள் தான், ஆப்பிரிக்க மக்கள் தான். என்ன ஒரு மாதம் நடப்பார்கள், 20 நாள் 30 நாள் நடப்பார்கள், அதற்கு மேல் இவர்களால் நடக்க முடியுமா என்றுதான் அமெரிக்க அரசு கருதிற்று. அப்போது பேருந்துகள் ஆட்கள் இல்லாமல், எங்கோ ஓரிரு வெள்ளையர்களை தவிர வேறு யாரும் ஏறாமல் பேருந்துகள் காலியாகத்தான் பயணம் செய்து கொண்டிருந்தன. ஆனால் அமெரிக்கர்கள் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அந்த மக்கள் நடந்தார்கள். நாம் வடபழனியில இருந்து பாரிமுனையில அலுவலகம் என்றால் வடபழனியிலிருந்து பாரிமுனை வரைக்கும் தினமும் நடந்தார்கள். வேலை முடிந்து பாரிமுனையில இருந்து வடபழனிக்கு நடந்தே சென்றார்கள். எவ்வளவு நாள் நடந்து போய் விடுவார்கள் என்று அமெரிக்க அரசு கருதிற்று. தன்னை 62 கைது செய்த போது கூட அந்த காவல்துறையினுடைய ஊர்தியில இருந்து கீழே இறங்குகிற போது மண்டேலா எழுப்பிய குரல் அமெட்டா என்பது. அமெட்டா என்றால் உறுதி என்றவர்களுக்கு பொருள். உறுதி இல்லாதவனால் ஒரு நாளும் போராட முடியாது. நான் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்க்கிறேன். மாவீரர் நாள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 27 ஈழ மக்கள் கூடுகிற போது முதலில் நிகழ்கிற நிகழ்வு உறுதியேற்பதுதான். மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாற்றின் மீதிலும் உறுதி, விடிமூடி இங்கே துயில்கின்ற வேங்கை வீரர்கள் மீதிலும் உறுதி என்று உறுதியேற்றுக் கொள்வதைப் போல அமெட்டா என்று உறுதியேற்றுக் கொண்டுதான் அவன் சிறைக்குள்ளே போனான்.
ஏறத்தாழ 27 ஆண்டுகளில் 17 ஆண்டு சிறைவாசம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை கைவிட்டு விடுவதென்றால் உங்களை வெளியிலே அனுப்பிவிடுகிறோம் என்று வெள்ளையர்கள் சொன்னபோது அன்றைக்கு மண்டேலா சொன்னான், என் விடுதலை என் இனத்தின் விடுதலையில் இருந்து பிரிக்க முடியாத ஒன்று என்று சொன்னானே. என் விடுதலை வேறு, என் இனத்தின் விடுதலை வேறு என்று நான் பார்க்கவில்லை. 1980 அப்போது மண்டேலாவுக்கு வயது ஏறத்தாழ 70களை தாண்டி இருக்கிறது. என் விடுதலை என் இனத்தின் விடுதலையோடு சேர்ந்தது, அமெரிக்கா அது உறுதி என்று உறுதியேற்றுக் கொண்டானே. அப்படி அன்றைக்கு மார்ட்டின் லூதர் கிங் சொன்னபோது அந்த அமெரிக்க மக்கள் அத்தனை பேரும் உறுதியேற்றுக் கொண்டார்கள், நடந்தார்கள். 2 மாதம் ஆயிற்று, 3 மாதம் ஆயிற்று, 6 மாதம் ஆயிற்று. அந்த மக்களில் யாரும் அந்த படிக்கட்டில் கூட கால் வைக்கவில்லை. இப்போது அமெரிக்க அரசாங்கத்திற்கு போக்குவரத்து துறையிலே பெரிய நட்டம் ஏற்பட்டது. மறுபடியும் ஒரு சமாதானத்திற்கு போய் குற்றமில்லை, ஏறுங்கள், நீங்கள் உட்கார்ந்ததற்கு பிறகு எழ வேண்டாம் என்று சொன்னபோது மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார், எங்கள் உரிமைகளை இனிமேல் உங்களிடமிருந்து பிச்சையாக நாங்கள் பெற முடியாது, போராடி பெறுவோம் என்கிற உறுதியில் மறுபடியும் அந்த மக்கள் நடந்தார்கள். நம்புவதற்கு சிரமம்தான். 385 நாட்கள் அந்த போராட்டம் நடந்தது. ஓர் ஆண்டு 20 நாள்கள் நடந்த அந்த போராட்டத்தில் ஒரு சிறுவனிலிருந்து கிழவன் கிழவி வரைக்கும் யாரும் பேருந்துகளில் ஏறாமல் தங்கள் வயதை பற்றி கவலைப்படாமல் நடந்தார்கள், தொடர்ந்து நடந்தார்கள். அதிலே நடந்த ஒரு நிகழ்வு அங்கே பதிவாகி இருக்கிறது. ஒரு நாள் ஒரு வயது முதிர்ந்த ஏறத்தாழ 80 வயதை தாண்டிய ஒரு மூதாட்டி நடந்து போய் கொண்டிருக்கிற போது அவள் அருகில் கொண்டு போய் பேருந்தை நிறுத்திவிட்டு அந்த பேருந்து ஓட்டுநர் ஒரு வெள்ளையர், ஏன் கிழவி, நீ கூடவா நடக்கிறாய், இந்த வயதில் நீ நடக்க வேண்டுமா, ஏறு பேருந்தில் என்று சொன்னபோது அந்த கிழவி திருப்பி சொன்னாளாம், உனக்கு புரியவில்லை மகனே, நான் எனக்காக நடக்கவில்லை, என் அடுத்த தலைமுறைக்காக நடக்கிறேன் என்று சொன்னார். அப்படி நடந்ததற்கு பிறகுதான் ஏறத்தாழ 385 நாட்களுக்கு பிறகு அரசாங்கம் அந்த சட்டத்தை விலக்கி கொண்டது. மறுநாள் அந்த காட்சி அமெரிக்காவினுடைய அத்தனை பத்திரிகைகளிலும் 1956 வெளிவந்தது. அந்த காட்சி என்ன என்றால், பேருந்தின் முதல் வரிசையில் மார்ட்டின் லூதர் கிங்கும் அவருக்கு பக்கத்திலே ஒரு வெள்ளைக்காரனும் 2 பேரும் சேர்ந்து அமர்ந்து கையசைத்து கொண்டு போன காட்சி தான் 385 நாள் போராட்டத்திற்கு பிறகு அந்த மக்கள் பெற்ற வெற்றி. எனவே 50களிலும் 1870 தான் அந்த பெண்ணை அத்தனை அவமானப்படுத்தினார்கள், நிறவெறி இருந்தது என்று கருத முடியாது. 1955 அந்த நிறவெறி இருந்தது. இன்றைக்கும் அதனுடைய மிச்ச மீதங்கள் இருக்கவே செய்கின்றன. இன்றைக்கும் அமெரிக்காவுக்கு ஐயா அவர்கள் போயிருக்கிறார்கள், இங்கே இருக்கிற உங்களில் பலர் போயிருக்கலாம். இப்போதும் நம்முடைய நண்பர்களே நமக்கு என்ன ஒரு எச்சரிக்கை செய்வார்கள் என்றால், சிகாகோவுக்கு போனால் இந்த பகுதியிலே நீங்கள் வீடு எடுக்க வேண்டாம், இங்கே கருப்பு இன மக்கள் மிகுதியாக இருக்கிறார்கள் என்பார்கள். கருப்பு இன மக்கள் போகிற போது அவர்களினுடைய மகிழுந்துகளிலிருந்து மிக கூடுதலான ஒலியும் இசையும் வெளியில வரும். உண்மைதான், ஒரு துள்ளல் ஓசை அவர்களிடத்தில் உண்டு. அதை காட்டி பாருங்கள், வெள்ளைக்காரன் எவ்வளவு மௌனமாக இருக்கிறான் என்றால் அவன் அப்படி அந்த குளிர்ந்த பூமியிலே பிறந்தவன். காய்ந்த பூமியிலே பிறந்தவர்கள், வறுமையிலே வளர்ந்தவர்கள் கொஞ்சம் சத்தம் போட்டுத்தான் இசையும் பாட்டும் துள்ளலும் நம்மிடத்திலே இருக்கிற இயல்பு என்பதை நம்முடைய திராவிட இன மக்களையும் ஆப்பிரிக்க இன மக்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டுக்கும் இருக்கிற ஒப்புமைகள் நமக்கு புரியும். எனவே இன்றைக்கும் கூட அந்த மக்களை பற்றிய தேவையற்ற அச்சுறுத்தல்கள், தேவையற்ற எச்சரிக்கைகள் தான் நம்மவர்களிடத்திலே கூட இருக்கிறது. நம்மவர்களிடம் என்று சொன்னால் உண்மையாக இங்கே இருந்து ஐரோப்பாவுக்கு போன உடனே, இங்கே இருந்து அமெரிக்காவுக்கு போன உடனே நம்மவன் நம்மையும் சேர்த்து நாமும் வெள்ளைக்காரன் என்பது போல நினைத்து கொள்ளுகிறான். இன்னும் 20-30 ஆண்டுகள் அந்த நாட்டிலேயே இருந்தாலும், வெள்ளைக்காரனை விட அழகாக ஆங்கிலம் பேசினாலும் ஒரு நாளும் நாம் வெள்ளையர்கள் ஆக மாட்டோம் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு புரிந்தாக வேண்டும். 1000 தான் இருந்தாலும் நம்முடைய வேர் நம்முடைய மண்ணிலே தான் இருக்க முடியும். எனவே அப்படி அந்த போராட்டத்தை மெல்ல மெல்ல உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருந்த வேளையிலே தான் அமைதியான ஒரு போராட்டமாக தொடங்கிய மண்டேலா அவர்கள் 60 அந்த ஷார்ப்வில்லியிலே நடைபெற்ற அந்த கொடுமையான தாக்குதல் இருக்கிறது. எண்ணி பார்த்தால் நமக்கு ஜாலியன் வாலாபாக் நினைவுக்கு வருகிறது. எண்ணி பார்த்தால் ஈழத்திலே இருந்த மயிலாய் நினைவுக்கு வருகிறது. எண்ணி பார்த்தால் ஈழத்திலே நடைபெற்ற பல்வேறு போராட்டங்கள் நினைவுக்கு வருகிறது. எண்ணி பார்த்தால் காசாவின் மேற்கு கரையிலே பாலஸ்தீனிய மக்கள் எப்படியெல்லாம் தாக்குதல்களுக்கு உள்ளானார்கள் என்பதை நாம் நினைக்க முடிகிறது. எண்ணி பார்த்தால் வியட்நாம் யுத்தத்திலே எப்படி அந்த மக்கள் சீரழிவுகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை நினைக்க முடிகிறது. எனவே உலகம் முழுவதும் ஒடுக்குமுறை ஒன்றுதான்
உலகம் முழுவதும் ஒடுக்கப்படுகிற அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக எடுகிற போராளிகளின் முகமும் ஒன்றுதான். அவன் வியட்நாமியனாக இருக்கலாம், ஈழத்து தமிழனாக இருக்கலாம், கியூபாவில் பிறந்தவனாக இருக்கலாம், எந்த நாட்டில் எங்கே பிறந்தாலும் அவன் தென்னாப்பிரிக்கனாக கருப்பனாக இருக்கலாம், மங்கோலியனாக இருக்கலாம், திராவிடனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒடுக்குமுறையை எதிர்க்கிற அத்தனை மக்களுக்கும் முகம் ஒன்றுதான். அந்த முகங்களிலே ஒன்று மேலோங்கி நிற்கிற முகம்தான் மண்டேலாவினுடைய முகம். அந்த முகம்தான் 1960 அந்த ஷார்ப் வில்லியிலே பீரங்கி வைத்து மக்கள் தாக்கப்பட்ட போது சில நொடிகளில் 69 பிணங்கள் அந்த இடத்திலே வீழ்ந்தன. ஏறத்தாழ 1000 பேருக்கு மேலாக கூடுதலாக காயம்பட்டார்கள். அதற்கு பிறகே மண்டேலா முடிவெடுத்தார். உடனடியாக தலைமறைவானார். ஆயுத போராட்டங்களை கட்டுவது என்று தீர்மானித்தார். எனவே இதற்கு மேல் மண்டேலாவை வெளியிலே வைத்திருக்க கூடாது என்று முடிவு செய்த அரசு அவரை தேடிற்று, கிடைக்கவில்லை. சல்லடை போற்று தேடிற்று, எங்கேயும் அவர் அகப்படவில்லை. எங்கே இருக்கிறார் மண்டேலா என்று கருப்பு இன மக்களினுடைய வீடுகளையெல்லாம் சூறையாடினார்கள். அவர்களுக்கு விடை கிடைத்தது. ஏறத்தாழ 1 மாதத்திற்கு பிறகு எங்கே இருக்கிறார் மண்டேலா என்று அந்த தென்னாப்பிரிக்க அரசுக்கு மட்டுமல்ல, அந்த மக்களுக்கும் கூட தெரிந்தது. அவர் எங்கே இருந்தார் என்றால், இவர்கள் தென்னாப்பிரிக்காவிலே தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர் எத்தியோப்பியாவிலே நடைபெற்ற அந்த தலைநகரம் அடி அபாஸிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த மாநாட்டில் நெல்சன் மண்டேலா பேசினார் என்பதை உலக செய்திகள் வெளிப்படுத்திய போதுதான் தென்னாப்பிரிக்க அரசுக்கு ஒன்று புரிந்தது. இவர் நாட்டை விட்டு ரகசியமாக இன்னொரு நாட்டுக்கு போய்விட்டார் என்பது. அதற்கு பிறகு சூடானுக்கு போனார். ஏறத்தாழ 6-7 நாடுகள் முழுவதும் சென்று தங்களினுடைய ஆயுத போராட்டங்களுக்கான நிதியை திரட்டினார், ஆதரவை திரட்டினார். மக்களிடத்திலே தங்கள் போராட்டத்தினுடைய நியாயங்களை விளக்கினார். ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைத்து விட்டு 62 அவர் நாட்டுக்கு திரும்புகிற போதுதான் அவரும் அவருடைய வழிகாட்டி என்று நாம் சொல்லுகிற சிசுலுவும் உள்ளே திரும்புகிற போதுதான் 62 தென்னாப்பிரிக்காவில் ஒரு இடத்தில் அவருடைய காரை வழிமறித்து இராணுவம் அவரை கைது செய்தது. அப்போது அவருக்கு தெரியாது, தென்னாப்பிரிக்க மக்களுக்கும் தெரியாது, உலக நாடுகளுக்கும் தெரியாது. கைது செய்யப்பட்ட அவர் வெளியே வருவதற்கு 27 ஆண்டுகள் ஆகும் என்கிற கொடுமை. 62 அக்டோபர் மாதத்திலே கைது செய்யப்பட்ட மண்டேலா 90வது ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தான் வெளியிலே வருகிறார். முதலில் கைது செய்த போது அந்த பிரிட்டோரியா நீதிமன்றத்திலே அவருக்கு வெறும் 5 ஆண்டுகள் தண்டனை தான் வழங்கப்பட்டது. அந்த 5 ஆண்டுகள் தண்டனை கூட எதற்காக என்றால், அனுமதி பெறாமல் வெளிநாடுகளுக்கு சென்ற குற்றத்திற்காக என்று சொல்லி 5 ஆண்டுகள் மட்டும்தான் முதலிலே தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் 64 5 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிலே வந்தாலும் இந்த போராட்டம் ஓயாது, மேலும் மேலும் அது உயரும் என்பதை புரிந்து கொண்ட அரசு எல்லா விதமான அந்த வெடிகுண்டு வழக்குகளிலேயும் அவரை தொடர்புபடுத்தி மண்டேலாவுக்கு மரண தண்டனை வழங்குவது என்கிற நிலையிலே இருந்தபோதுதான் ரஷ்ய நாட்டு அதிபர் பிரஷ்னேவ் எழுதிய கடிதம் தென்னாப்பிரிக்க அரசை கொஞ்சம் எச்சரித்தது. அதே நேரத்தில் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சோவியத் அரசு, ரஷ்ய அரசு கேட்டுக்கொண்டது. அவரை மன்னிக்க வேண்டும் என்று அமெரிக்க அரசு கேட்டுக்கொண்டது. எப்படி இருந்தாலும் 2 பெரிய அரசுகளும் அப்படி கோரிக்கை வைத்ததற்கு பிறகு தூக்கில் போட முடியாது என்று சொல்லி அவருக்கு 25 ஆண்டுகள் தண்டனை என்று கொடுத்தார்கள். எனவே 64 இருந்து 25 ஆண்டுகள் 89 முடிந்துதான் 90 அவர் வெளியிலே வந்தார். 27 ஆண்டுகள் உள்ளே இருந்தாலும் சிறைக்குள்ளே இருந்த ஒரு மனிதனினுடைய பெயர் உலகமெல்லாம் உச்சரிக்கப்பட்டதே, அது வரலாற்றில் புதிய செய்தி. அவர் சிறையிலே இருந்த காரணத்தினாலே தான், சிறையிலே தன்னை அழித்து கொள்ளவும் சிதைத்து கொள்ளவும் அணியமாக இருந்த காரணத்தாலே தான் அவனுடைய லட்சியம் அழியாமல் இருந்தது. இந்த நாட்டினுடைய மக்களினுடைய விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக தன்னுடைய தனிமனித சுதந்திரத்தை அடித்து கொண்டவன் மண்டேலா. ஜூலியஸ் பூசிக்கினுடைய சிறை குறிப்புகளை நம்மில் பலர் கண்டிப்பாக படித்திருப்போம். ஜூலியஸ் பூசிக்கை அவர்கள் முதலாக அந்த ஜெர்மானியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவனை அடித்து உதைத்து சித்திரவதைப்படுத்தி அந்த அறை எண் கொட்டடி எண் என்னவெல்லாம் நடந்தது என்பதை ஜூலியஸ் பூசிக் சொல்லுவானே, அதற்கு முன்னால் அந்த மனிதனை ஊருக்குள் அழைத்து வருகிறார்கள். பார், திரையரங்கத்திலே மனிதர்கள் எவ்வளவு மக்கள், உன்னுடைய மக்கள் எல்லாம் எத்தனை மகிழ்ச்சியாக திரையரங்கத்திலே இருக்கிறார்கள். பார், கடைவீதிகளிலே எந்த மக்களுக்காக நீ போராடுகிறாயோ அந்த மக்கள் எல்லாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீ ஏன் உன் வாழ்நாளை அழித்துக் கொள்கிறாய் என்கிற போது ஜூலியஸ் பூசிக் ஒரு புன்னகையை மட்டுமே விடையாய் தந்தான். மற்றவர்களுக்காக தன் சுதந்திரத்தை அடித்துக் கொள்ளுகிறவன் தான் விடுதலை போராளி. நினைத்திருந்தால் ஒரு நாட்டாமையினுடைய மகனாக கால்ட்ரா என்று சொல்லப்படுகிற
நாட்டாமையினுடைய மகனாக பிறந்த நெல்சன் மண்டேலா, அந்த நெல்சன் என்கிற பெயரை கூட வெள்ளைக்காரர்கள் தான் சூட்டினார்கள். அது அவருடைய இயற்பெயர் அல்ல. அந்த நெல்சன் மண்டேலா நினைத்திருந்தால் மகிழ்ச்சியாய், சுகமாய், தனிமனித வாழ்வில் எல்லா சுகங்களையும் அனுபவித்து திளைத்திருக்கலாம். ஆனால் மண்டேலா என்ற ஒரு மனிதன் வாழ்ந்ததும் இறந்ததும் உலகம் அறியாத செய்தியாக இருந்திருக்கும். எந்த ஒரு மனிதன் பொது வாழ்வில் தன்னை இணைத்து கொண்டு, எந்த ஒரு மனிதன் தனக்காக இல்லாமல் தன் இனத்துக்காக, தன் சமூகத்துக்காக, தன் தேசத்துக்காக வாழ்கிறானோ அவனே இறந்த பின்னும் வாழ்வான். மற்றவர்கள் வாழ்கிற போதே பலர் இறந்து போகிறார்கள். இறந்த பின்னும் சாவுக்கு பின்னும் வாழ்கிற சாதி இந்த ஜாதிதான் என்பதை உலகம் அறியட்டும். மண்டேலாவுக்கு வீர வணக்கங்களை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.